ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. நம்ம இன்னைக்கு ஒரு செமையான நியூவான ஒரு கதை தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நாள் இந்த ஸ்டேஜை தாண்டி தான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் கொண்டு வந்திருக்கோம். படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தனித்தனியாக பிறந்து தனித்தனியாக வளர்ந்து அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி காதலிச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழும்போது அந்த வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை வரும். இப்படி இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட சுருக்கமே. ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? நீங்களே உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது எப்படி அப்படின்னு இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். சரி, இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு செமையாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீட்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1-2 இல்லை, ஆயிரக்கணக்கான முத்தத்துக்கு பிறகு இந்த கல்யாணம் அழகாக நடந்து முடியுது. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தனித்தனியாக பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, ஹீரோயின் ஹேங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்பவே லக்கியான பர்சன், அவள் ரொம்பவே அழகானவ, ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஃபேஸை ரிவீவல் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோயின் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பில் எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்ராடில் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க ஜெராக்ஸ் போடுறதுக்காக போயிருக்காங்க. பட் அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் ஆகலை. அதனால் அவங்க காலால் உதச்சி அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த மிஷினை சரி பண்ணி கொடுக்குறாரு. முறையாக ஹீரோவை இப்போ தான் ஹீரோயின் பார்த்துருக்காங்க. அவனை பார்த்ததும் அவனோட ஹேண்ட்ஸம் லுக்கு, அவனோட ஹேண்ட்ஸமான ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேட்டி எடுக்கிறாங்கல்ல, நம்ம ஹீரோவும் இதே தான் சொல்கிறாரு. ஒரு டைமும் நான் பார்க்கும் போதும் அவள் ஜெராக்ஸ் மிஷினை உதச்சிக்கிட்டே தான் இருப்பா. நான் தான் போயிட்டு அதை சரி பண்ணி கொடுத்து அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவளுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவளை படிக்கட்டில் மடக்கி பிடிச்சி, ஹே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் எதுக்கு அந்த மிஷினை போட்டு உதச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறா, நான் அப்படி தான் உதைப்பா, அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. அதாவது ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆகிடுச்சு. டைம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வெளியில் வந்து பார்க்குறாரு. ஒரே சோனு மழையாக பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த மழையில் போக முடியாமல் அங்கவே நின்றுட்டுருக்கா. இப்போ அவர் கையில் இருக்க கொடையை கொடுத்து, சரிவா இந்த கொடையில் நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் அதில் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும், இதை கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ என்ன சொல்கிறாரு, என்னுடைய அப்பா அம்மா தனியாக தான் வசிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 30 மாடு வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 35 மாடு வந்திருக்கோம். நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு. எங்கள் வீட்டில் ஒரு பிளேஸ் தனியாக இருக்குது. அதாவது என்னோடய ஸ்டூடியோ தனியாக தான் இருக்குது. அந்த ஸ்டூடியோவில் நீ தங்கிக்கோ. உன்னால் முடிஞ்சா நீ ரெண்ட் கூட இல்லைனா பிரச்சனை இல்லை, நீ தங்கிக்கிட்டா போதும். எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபும் நானும் அந்த ஸ்டுடியோவில் தான் தங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இது மட்டும் இல்லாமல் நீ இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீ ஒரு புது ஜாபாக அதை நினச்சிக்கோ, நீ ஜாலியாக அங்கே வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரெஷர்லாம் பண்ணலை, உன் விருப்பம் இருந்தால் நீ வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா இவன் கோமாளி மாதிரி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது, நம்ம ஹீரோயின் தான் இந்த கொரியன் சிட்டியிலேயே பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த கொடையை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவர் மழையில் நனைஞ்சுக்கிட்டே அப்படியே போகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேலே ரொம்பவே லவ் வருது. இப்போவே இவ்வளோ கேராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப இவளுக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோயின் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கவங்க கிட்ட இதுதான் என்னோட லவ் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஹீரோயின் அவளுடைய சொந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக அவருடைய வில்லேஜ்க்கே போகிறாங்க. அவளை பார்த்ததும் ஹீரோ அப்படியே ஓடி போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவளை பார்க்கும் போது ஹெலிகாப்டரில் ஒரு தேவதை வந்து இறங்கின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் கோர்ட்டுக்கு வழியில் 4-5 லாயர்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மந்த் நம்மளுக்கு சரியான இன்கம் வரல, எல்லாத்துலேயும் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, சேல்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க, மீட்டிங் இம்மீடியட்டாக மீட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மீட்டிங்கில்
நம்ம ஹீரோ மட்டும் மிஸ்ஸிங். அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கீழே தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துக்கு வரல. அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்க, மிஸ்டர் பேக்ஹூ மட்டும் வரல, மத்தவங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, உடனே அவரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதும் உடனே அவங்களோட பேய போயிட்டு நம்மளுடைய ஹீரோவை கூப்பிடுறாங்க. பட் ஹீரோ ஒரு மீட்டிங்ல இருக்காரு. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும், மேம் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க, உங்களை உடனே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அங்க போனதும் ஹீரோயின் என்ன கேக்குறாங்க, மிஸ்டர் பேக் என்னாச்சு, ஏன் இந்த மந்த் ரொம்ப ப்ராஃபிட் கம்மியா வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஹீரோ என்ன சொல்றாரு, என்ன பண்றது, நம்ம கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட் இல்லாமலே இருக்கு, அதனால கஸ்டமர்ஸ் நிறைய பேரு கேக்குறத எங்களால கொடுக்க முடியல, கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இப்படி சாக்கு போக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்க டீமை கரெக்டா ரெடி பண்ணி கரெக்டா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா வார்ன் பண்றாங்க. தகச்சு போய் நின்ன நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எஸ் மேம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே மீட்டிங் ஓவர், நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க பாட்டு எழுந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோ லிஃப்ட்டில் போய் ஏறாரு. அதே லிஃப்ட்டில் நம்ம ஹீரோயின் வராங்க. ஏன் அப்படி முகத்தை வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒரு ஸ்டோர் மேனேஜர் தான் வார்ன் பண்ணேன், நான் ஒன்றை வார்ன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு ஸ்டோர் மேனேஜராக மட்டும்தான் மேம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் இப்போ தான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை, நான் உனக்கு ஃபேவர் பண்ணி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுது. ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. நேராக ஹீரோ வீட்டுக்கு கூட போகாமல் காலையிலேருந்து நடந்ததை நினச்சி ரொம்பவே அப்செட்டாக இருக்காரு. அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அது ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. வந்ததும் இவர் எழுந்து அப்படியே அந்த ரூமுக்கு போறாரு. அங்கே இருக்கவங்களாம் என்ன கேட்குறாங்க, என்னங்க மெசேஜ் பண்ணால் தான் வருவீங்களா, அதுக்கு முன்னாடியே வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது ஹீரோ வந்து சாரி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பயந்து போய் அப்படியே உக்காந்துருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய வீடு. நம்ம ஹீரோ அந்த வீட்டில் போயிட்டு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்காரு. அங்கே இருக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, என்னாச்சு, நீங்கள் வந்து ஹேங்க் கிட்ட ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணீங்களாமே, நீங்கள் அவளை லவ் பண்ணீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி எப்படியாவது புத்தியாக பொழைச்சிக்கிற வேலையை பாருங்கள், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து எழுந்து அவங்க ரூமுக்கு நடந்து போகிறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னதும் அவனை உள்ளே கூட கூப்பிடாம வெளியிலே நிற்க வச்சு, அதாவது கதவு கிட்டவே நிற்க வச்சு என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன், அதுவும் தனியாக போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக நீ அப்ராட் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. பேசாமல் இங்கேருந்து இங்கே இருக்க வேலையை பாரு, அதை விட்டுட்டு அப்ராட் போகணும்னு நினைக்கிறையே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம நீ பாட்டு ஃபோன் எடுத்து பேசுறியே, இதுதான் எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நேராக நம்மளுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவரை அடிச்சுட்டு எங்கே என் ஹஸ்பண்டை காணமே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் மட்டும் வரல, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அவருடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, இப்படியெல்லாம் அடிச்சுனா அவன் எங்கேயாவது ஓட தான் செய்வான், உன் கூட எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சீனை கட் பண்ணதும் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு நம்ம ஹீரோ புலம்புறாருங்க, நான் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது, நான் ஏன் அழகாக பிறந்தேன்னு தெரியல, நான் அழகாக இருந்ததுனால தான் என்ன அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லைனா அவள் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டா என்ன, நான் எங்கேயோ என்னோட வில்லேஜில் சந்தோஷமாக இருந்திருப்பேன், இங்கே வந்து என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. பட் அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, சரி வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் வீட்டுக்கெலாம் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே உட்காந்து குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையை என்னால் நிம்மதியாக வாழவே முடியல, எப்பவும் என்னை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது, இவ்வளோ பணங்காசு இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தூரத்தில் 2 பேர் உட்காந்துருக்காங்களே அவங்கள பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு, அவங்க எழுந்திருக்கிறாங்க, இவர் உட்காடுறாரு, அவனுங்க உட்காடுறானுங்க. இதுதான் என் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கிட்டியா இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் புலம்பிக்கிட்டே வராரு. யாரும் லவ் பண்ணாதீங்கடா, வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வராரு. பின்னாடி அந்த 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவனுங்கிட்ட என்ன கேட்குறாரு, என்னடா நான் அழுகிறத பார்க்க தான் என் பின்னாடியே வரீங்களா, என்னுடைய வீட்டுக்கு எனக்கு போய்க்க தெரியும், என்னை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னோடனே அவனுங்க போயிட்டு தனியாக ஒளிஞ்சுக்கிறானுங்க.
இப்படி புலம்பிக்கிட்டு அப்படியே ஹீரோ கோவமா போனாரு. ஹீரோயின் வீடு திரும்ப அந்த வீட்டுக்கே வராரு. வீட்டுக்குள்ள வந்து ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்ததும் அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சரி நம்ம ஹீரோயின் இருக்கா ரூமோடைய டோரை ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறாரு. ஹீரோயினும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள இருக்க ஈகோவால ரூம் டோரை ஓப்பன் பண்ணாமலே போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்களுடைய லேப்டாப்ல ஹீரோவோட போட்டோ வச்சு பார்த்து அப்படியே அவரை ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் காலையில நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்காக ஒரு மேமை போய் மீட் பண்றாரு. பட் அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் நிறைய டைம் யோசிச்சுட்டேன், எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் ஃபேமிலியிலேருந்து, அதாவது ஹேங்கோட ஃபேமிலியிலேருந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. அந்த ஹோட்டல்ல நம்மளுடைய ஹீரோ செஃப்பா சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயினோட ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒருத்தரை கூட்டு வந்து புதுசாக அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு சேர்த்து விடுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி கிளம்பியிருக்காங்க. இவருடைய ஹஸ்பண்ட் மேலேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்து இவளை கூப்பிட்டுட்டு போகாம அங்கே வேற ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கூப்பிட்டுட்டு போகிறான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபுட்டுலாம் ரெடி பண்ணாங்களா அதெல்லாம் ஒரு ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு படைச்சிட்டு இருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட கிராண்ட் மதரோடைய ஃபோட்டோக்கு தான் வச்சு படைச்சிட்டு இருக்காங்க. இப்படி படைச்சிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, என் அம்மாவுக்கு என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் படைச்சிட்டு இருக்கீங்களே, என்னை கூப்பிடாம எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா, அத்தை நீங்களே படைங்க, அதுக்கு என்ன நீங்களே படைங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கேருந்த பையன் வந்து அந்த வத்தி எடுத்து சுற்றிட்டு இருக்கான். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அவன் தலையில பலார்னு ஒன்று வைக்கிறான். ஏன் அப்படின்னா, ஏன்டா இவ்வளோ வேகமாக சுற்றுறா, பொறுமையாக சுற்றுறா அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அம்மாவுக்கு படைக்கிறதுக்கு வந்தியா இல்லை பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு அழுது ட்ராமா பண்ணுறா. கேட்ரிங்கில் சமைச்சிட்டு இருந்தாங்கல்ல பாய்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் அந்த வீட்டில் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவருக்கு பிஏவா அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்டயே ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் அப்ராட் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் வந்து ரொம்பவே நம்ம ஹீரோவை மிரட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பயந்துக்கிட்டே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. இப்போ ஹீரோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாருல, அதுக்காக ஒரு சாரை மீட் பண்ணி பேசுகிறாரு. அவர் என்ன கேட்குறாரு, எதுக்காக நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் என்னோட ஃபேமிலியோட போய் வாழ ட்ரை பண்ண போகிறேன், இந்த ஃபேமிலி கூட என்னால் வாழ முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, எல்லாரும் என்கிட்ட ரூடாக நடந்துக்கிறாங்க. டெய்லி நைட்டு 9 மணிக்கு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. கிறிஸ்மஸ் ரம்ஜான் பொங்கல் பண்டிகை எது வந்தாலுமே எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே என்னால் ஃப்ரீயாக கொண்டாட முடியல, அதனால எனக்கு கம்பல்சரி டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன கேட்குறாரு, நீங்க எங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்னோட ஒய்ஃபுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு பாஸ், என்னோட ஒய்ஃப்க்கு அவளுடைய அப்பா பாஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவரு நீங்க ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்கலாம்ல, அவங்க கிட்ட நீங்க பேசுறதுனால ஏதாவது மாற்றம் ஏற்படலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஃபேமிலியே என்ன ஒரு நாயை ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், நான் அவளை கல்யாணம் பண்ணனா இல்ல அவளுடைய ஃபேமிலியா கல்யாணம் பண்ணனா. அவளுக்கு என் மேலாம் கொஞ்சம் கூட அக்கறை இல்ல, நீங்க டிவோர்ஸே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணோம், உன்னை ஒருபோதும் நான் அழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா. பட் அவளை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கை ஃபுல்லா நான் அழுதுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட ஸ்டோரியை கேட்டு அவருக்கே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருது. அவரே ரொம்ப ஃபீல் பண்ணி இவரை வழி அமுச்சு வைக்கிறாரு. இவரை அமுச்சு வச்ச உடனே அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. ஒய்ஃபுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே வீட்டுல பாத்துரு, நான் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இப்பதான் அவருக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் 2 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் பிரச்சனை இருக்குல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே போயிட்டு அங்கே இருக்க லிஃப்ட்டில் ஏற போகிறாங்க. பட் லிஃப்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் அதில் வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினை பார்த்தவொடனே தகச்சு போய் நிற்கிறாங்க. ஹீரோயின் வெளியில வந்து அவங்க மட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இங்க இருந்து ஹாய் ஹேங் அப்படின்னு கூப்பிடுறா. கூப்பிட்ட உடனே ஹீரோயின் அப்படியே நிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவளை தொட்டு தொட்டு பேசுறா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருது, என்னை தொட்டுலாம் பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறாங்க. இப்படி சொன்னதும் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருது, அவமானமாயிருது. இவ நேரா போயிட்டு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்றா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சேர்ல உட்கார வச்சு ரொம்பவே ஹம்பிளா ட்ரீட் பண்றாரு.
அந்த பொண்ணு என்ன கேட்குறா, நீங்களும் ஹாங்கும் டீலிங் பேசி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. அதாவது அக்ரிமெண்ட் போட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. இப்படி கேட்டதும் நம்ம ஹீரோவோட முகம் அப்படியே வாடி போகுது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஹீரோயின் வேகமாக வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு நீ ஃப்ரீ தானே, வா வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நான் உன் கூட வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படி கிளம்பி காரில் போயிட்டே இருக்காருங்க. எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த ஊருக்கு தான் போகிறாரு. அந்த ஊரோட போர்டை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க டிராக்டரை எடுத்து உழவு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது நிலத்தை உழுதுட்டு இருக்காங்க. அவங்க தோட்டத்தில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்கிது. இப்போதான் அந்த கார் யாருன்னு பார்த்த உடனே அவங்களுடைய பையன். அவங்கள பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே கார்லேருந்து வெளியில் வந்தவொடனே நீ சாப்பிட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. கோழி போட்ட முட்டையெல்லாம் எடுத்து வேற லெவலில் தடபுடலாம் சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்து மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பாடுலாம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு காலை நீட்டி போட்டு உட்காந்து அங்கே இருக்க இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நைட் ஆகிடுது. நைட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, எதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிற, என்ன ரீசன் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லலாம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் கிடையாது, எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, நான் அங்கே சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவனுடைய அப்பா என்ன சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய மாளிகை, அவ்வளோ காசுக்கு சொந்தக்காரங்க, அவங்க கூட இருந்துட்டு ஹாப்பியாக இல்லைன்னு சொல்கிறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா, நீ அங்கே இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பா, இங்கே பார்த்தியா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு, இங்கே வந்து நீ கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அங்கே வாடுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் ரொம்ப நாள் யோசிச்சு தான் இந்த டிசிஷன் எடுத்தேன், நான் இதுதான் பண்ண போகிறேன், இது உங்களுக்கு கஷ்டப்படுத்துச்சுன்னா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு கார் எடுத்து அங்கேருந்து கிளம்புறாரு. இப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும் போது அங்கே அவனுடைய ஃப்ரெண்டு வந்திருப்பா, சலூன் கடைக்காரி. அவ வந்து அந்த காரை மறிச்சு, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை ரொம்ப நேரமா கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. அப்பயும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. இந்த கடையை அவங்களோட தான், நீ மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா இந்த கடையும் அவங்க வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. செம கோவமான ஹீரோ என்ன பண்றாரு, உங்களால அந்த மாதிரி வாழ முடியுமா, உங்களால பிடிக்காத இடத்துல ஒரு நாளாச்சும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்கே போயிட்டு அவருடைய ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வச்சிருப்பாருல, அந்த நோட்டீஸை எடுத்துக்கிட்டு நேராக ஹீரோயினோட ரூமுக்குள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோயின் உள்ள நின்றுட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் அவரை பேசவே விடாம அவங்களே பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னும் 3 மாசத்துல இங்கேருந்து போயிடுவேன், என்னை டாக்டர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு. நம்மளோட குழந்தை அவளோட வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை அவருக்கு பின்னாடி வச்சு ஒழிச்சிக்கிறார். இது இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட நகர்ந்து வந்து, இல்லை எனக்கு தெரியும் நீ ஏதோ சொல்ல வந்தா, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, 3 மாசத்துக்கு அப்புறம் நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேட்குறாரு. நீ இல்லாம என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை முத பார்த்து உன்னை முத லவ் பண்ணி நீ மட்டும் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ இல்லாம என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுகிறாரு. உடனே நீ சீரியஸா தான் சொல்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இப்படி கேட்கும் போதே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஐ லவ் யூ ஹாங், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றாரு. சோனு மழையில இவங்க 2 பேர் மட்டும் அந்த வீட்டில் செம்மையான ஒரு எண்டிங்கை கொடுத்தாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலாகவே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் யாருமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழறாங்களா இல்லை டிவோர்ஸ் வாங்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பாய்.